அம்பலப்பிட்டி ரத்னபுரி பிரதான வீதியின் கஹாவத் நகரில் இடம்பெற்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மீது போலீசார் நீரத்தாரை பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதனை அடுத்து கலக தடுப்பு போலீசார் மீது ஆர்ப்பாட்டக்காரர்கள் கற்பிரயோகம் நடத்தி வருவதாகவும் செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த விடயம் தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்வதற்காக அந்த இடத்தில் இருக்கும் நமது அலுவலக செய்தியாளர் லோகேஸ்வர கணேஷ் அவர்களை தற்போது நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் கணேஷ். வணக்கம் ஜெஃப்ரி. ரத்தபுர கஹவத்த குட்டைக்கத்தன பகுதியில் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக இடம்பெற்ற கொலைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த கிராமத்தில் தங்களுக்கு வசிக்க முடியாது என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் ரத்னபுர அம்பிலிபிட்டிய வீதியில் கஹவத்த நகர மத்தியில் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்ப 5 மணியிலிருந்து இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசார் மீது கற்கள் தாக்குதல்களும் பாதையை வாகனங்களுக்கு செல்ல விடாமல் பாதையை மறைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். போலீசாரும் அவர்கள் நீர்த்தாரை எரிந்து இந்த ஆர்ப்பாட்டக்காரருக்கு நீர்த்தாரை வீசி அந்த ஆர்ப்பாட்டத்தை நிப்பாட்டுவதற்கு முயற்சிகள் எடுத்தாலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அதனால் கழிக்கவில்லை. அவர்கள் தொடர்ந்து போலீசார் மீது கற்களை எறிந்து தற்போது போலீசார் பின்வாங்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து ரத்னபுர அம்பிலிபிட்டிய வீதி தொடர்ந்து 3 மணித்தியாலங்களாக ஸ்தம்பிதம் அடைந்துள்ளது. அதேபோல் கஹவத் நகரம் முழுவதுமே கடைகள் அடைக்கப்பட்டு ஒரு ரணகலமாக மாறி இருக்கிறது காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர்ந்தும் டயர்கள் வீதியின் நடுவில் டயர்களை எரித்து தங்கள் ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்தும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முழுமையாக கஹவத் நகரில் வாகன போக்குவரத்து ஸ்தம்பிதம் அடைந்திருந்தது கிட்டத்தட்ட 3 மணித்தியாளர்களாக. நியூஸ் செய்திகளுக்காக லோகேஸ்வர கணேஷ், கஹவத் நகர மத்தியில் இருந்து. Había esta mujer.